அதுமாதிரி மணிரத்னம் சார் உங்களோட கேரியரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க என் லைஃப்பில் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்வைஸ் ஹி ஹஸ் ஷோன் மீ த வே. ஃபேர்னஸ்ங்கிறது ஒரு தப்பான விஷயங்க ஆக்சுவலாக. ப்ளீஸ் அது வந்து நான் யார் சொன்னாலும் எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்காத ஒரு விஷயம். ரொம்ப ரேசிஸ்டான விஷயம். அதனால் நிறைய உலகத்தில் டார்க் ஹிஸ்ட்ரி நிறையா இருந்திருக்கு. என் பையன் வந்து ரவியோட பெரிய ஃபேன் ஆகிட்டான். அது மாடல் பண்ணால் அங்கே நல்ல சாப்பாடும் கொடுப்பாங்க. துருவங்கள் கொஞ்சம் சூதுக்கவும் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஜல்லிக்கட்டு வேணும் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட எசன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே இவால்வ் ஆகிற நேரத்தில் இதுவும் இவால்வ் ஆகும் இல்லையா? அதனால ஏன் ஜல்லிக்கட்டு நின்று போகணும்? ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் நிற்கவே கூடாது. என்வாயன்மெண்ட் மினிஸ்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு ட்வீட் போட்டேன். இது வந்து அவர் பார்ப்பாருன்னு யார் ஏன் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படியா சென்னையில் ஆயில் ஸ்பில்? எனக்கு 2 நாள் கழிச்சு தெரியும் ஆயிலே ஸ்பில் ஆச்சுன்னு. ஹலோ யோஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் சினிமா பேசலாம். இந்த வாரம் நம்ம கூட வந்து கோலிவுட்ஸ் மோஸ்ட் லவுட் வில்லன் அரவிந்த் சாமி இருக்கார். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ, ப்ளஷர் டு மீ. சார், கண்டிப்பாக சொல்லலாம் யூ ஆர் ஆன் அ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேஸ் ஆஃப் கேரியர், உங்களோட கேரியரில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த வில்லன் ரோல்ஸ் பண்ணுறது? நான் இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக இந்த 2 படமும் பண்ணும்போது வில்லன் ஹீரோ அப்படின்னு நினச்சி நான் நடிக்கிறது இல்லை. ஸோ பட் ஐம் என்ஜாயிங் தி ரோல் அண்ட் தி பெர்ஃபார்மன்ஸ். போஸ்ட் தனி ஒருவன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தனி ஒருவனில் வந்து நான் வந்து அந்த வில்லன், அந்த மைன் சித்தார்த் அபிமன்யு அந்த கேரக்டர் வந்து குடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி. பட் போகனில் அப்படியே கான்ட்ராஸ்ட் நீங்கள் ஒரு எனக்கு அந்த கேரக்டர் வந்து அது தேவையில்லைன்னு நினச்சேன்னா, அது மோர் ஒரு செரிப்ரல் கேரக்டர். மனசு வச்சு மைண்ட் கேம்ஸோ இல்லை ஒரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம். சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு உடம்பை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை இதுவோ பயாலஜிக்கல் ரிசர்ச்லலாம் அவர் இன்வால்வ் ஆகிருக்காருன்றது தான் இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அதெல்லாம் இன்டல்ஜ் பண்ண மாட்டார் அப்படின்னு யோசித்தேன் முதல்ல. 2வது அது பண்ணாமல் அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடு கொண்டு வர முடியுமான்றது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு இல்லையா? எனக்கு நம்ம ஸ்டீரியோடிப்பிக்கலாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ராஜா சார்கிட்ட, மோகன் ராஜா சார்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வேண்டாம், இந்த இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் பண்ண பார்க்கலாம், லவுடாக பேசாமல் குறைச்சலாக பேசி அவன் மைண்ட் ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்குன்றத நம்ம காட்டுறதுக்காக அது மாதிரி பிளான் பண்ணி பண்ண விஷயம். போகன்றது வந்து அவன் வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து ராஜான்னு சொல்லிப்பட்டானா அதை பறித்து போன ஒரு விஷயம் இல்லையா? அது அவன்கிட்ட வந்து பறிச்சுட்டாங்கன்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அவன் ராஜா மாதிரி இருக்கணும், அவன் வந்து ராஜானா இப்படி தான் இருப்பாங்கன்னு இல்லை, பட் அவன் மனசில் வந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும். போகன் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுட்டு அந்த டிபாஷரி, அந்த சில விஷயங்கள்லாம் அவன் இன்டல்ஜ் பண்ணாமல் இருந்தால் அந்த கேரக்டருக்கு அது சரியாக வராது. ஸோ அதுக்கு அது தேவைப்பட்டுச்சு. இதுக்கு சார் as you said, நீங்கள் இப்போது உங்களோட டேரக்டர்ஸ் கூட ரொம்ப க்ரியேட்டிவாக இன்வால்வ் ஆகிருக்கீங்க. எல்லா கேரக்டர்ஸ்லையும் க்ரியேட் பண்ணுறது, எப்படி இந்த கேரக்டர் வரணும் ஆன் ஸ்க்ரீன்லன்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணாதீங்க, இந்த விஷயங்கள்லாம் தப்பான விஷயங்கள். ஸோ எல்லாருக்கும் தெரியும் தப்பான விஷயங்கள்னு. ஸோ அது பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கூடாது. ஸோ அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து நீங்கள் எப்படி யூ மேக் ஷூர் தட் உன் டேரக்டர் வந்து அஃபன் பண்ணாமல் எப்படி அவரோட டெரிட்டரிக்குள்ளே போகிறீங்க? லைக் இந்த கேரக்டர் இப்படி தான் வரணும்னு சொல்லி டிசைன் பண்ணுறது. இல்லை, நான் அஃபெண்ட் பண்ணணும் இல்லை. எனக்கு நான் ஸ்டோரி கேட்கும் போதே எனக்கு வந்து சில விஷயங்கள் தோணும், அதை நான் டைரக்டர்ஸோட ஷேர் பண்ணிக்குவேன். எல்லாம் ஒரு டீம் ஒர்க் தானே. இப்போ அவங்க சொல்கிறது வந்து இப்போ அவங்க தான் ஸ்டோரியை கொண்டு வராங்க. ஸோ எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறையா கேள்விகள் கேட்பேன். இந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுறது அந்த ப்ராசஸில் தான் டிஃபைன் பண்ண முடியும். எனக்கு சில விஷயங்கள், இப்போ ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைலாக் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு விதத்தில் சொல்லுவாங்க, நான் ஒரு விதத்தில் சொல்லுவேன். இல்லை நான் எனக்கு கொஞ்சம் டைலாகே வேண்டாம், எக்ஸ்ப்ரெஷனில் நான்
இதை நான் கன்வே பண்ண முடியும் அப்படின்றது நான் நினைப்பேன். இல்லை நான் டைலாக் பேசுகிறேன் நினைப்பேன், வேறு யாராவது வந்து எக்ஸ்பிரஷனில் கன்வே பண்ணுறேன்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட் நல்லா வரணும், அந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கணும், அந்த கேரக்டர் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், கதையோட எஃபெக்டிவாக இருக்கணுன்றது தான் நோக்கத்தோடு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு கண்டிப்பாக மனசில் நிறையா ஐடியாஸும் சஜஷன்ஸும் இருந்து தான் ஆகும். அதை உள்ளே வச்சுக்கிட்டே நான் வேலை செய்ய முடியாது என்னால். ஸோ பட் டைரக்டர் தான் ஃபைனல் சாய்ஸ். இப்போது மோகன் ராஜா சாரும் சரி, உங்கள் லக்ஷ்மணும் சரி, எனக்கு தோன்றதை நான் சொல்லுவேன். அதுக்குன்னு டெஃபினட்டாக டிபேட் பண்ணுவேன், இல்லை ஆர்கியூ பண்ணுவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை, முன்னாடி சொல்கிறேன், நாங்கள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் எனக்கும் கேரக்டர் புரிஞ்சுக்கும், அவங்க மனசில் என்ன இருக்குன்றது புரியும், எது ஒர்க் அவுட் ஆகுன்றது புரியும், எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றது இது நம்ம ஒரு எஸ்டிமேட்டில் தானே பண்ண முடியும். அண்ட் இது யோசித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல விஷயந்தான். இது வந்து ஒரு உன் வேலை என் வேலைன்னு அப்படி பார்க்குறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களோட எனக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஓப்பனாக இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் நாட் தட் நான் அந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணோம், ஒரு டீம் ஒர்க்கோட ஒர்க் பண்ணோன்னு தான் ஆசை. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து என்னோட என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னாக்கா எல்லாருமே ஃப்ரீயாக கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கணும், பயப்படக்கூடாது. இது மாதிரி நம்ம சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்கன்றது பயப்படக்கூடாது. யோசனைன்றது எல்லாருக்கும் வரும், ஐடியான்றது எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு இருக்கிற ஐடியா எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு தோணாத விஷயம்தான். பட் அந்த ஐடியா எடுத்துக்கிட்டு அது சரியாக வருமா இல்லையான்றது டிசைட் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. நீ யோசிக்காதன்னு எப்படி சொல்ல முடியும்? பட் ஒரு மரியாதையோடு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியும் நம்ம ஃபில்மோட நல்லதுக்கு தான் சொல்கிறோன்னு. நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் என்னோடய ரோல் பற்றி கூட இருக்காது, படத்துக்கு பற்றி இருக்கும், மேபி மற்ற கேரக்டர்ஸ் பற்றி இருக்குது. நம்ம கதை நரேட் பண்ணும்போது ஃபுல் ஸ்டோரி தான் நரேட் பண்ணுறாங்க. ஸோ சில இடத்துல சில விஷயங்கள் படத்தில் சேர்த்தா நல்லா இருக்குன்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்தால் அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் அதுதான் அவங்க ஏற்றுக்கணும்னு இல்லை. பட் ரெண்டு பேருக்குள்ளே இந்த டீமோட சிங்க் ஆகுதா இல்லையான்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அவங்க சொல்கிற சஜஷன்ஸும் நம்ம சொல்கிற சஜஷன்ஸும், இல்லை யார் இருந்தாலும் சரி, ஒரு க்ரியேட்டிவ் டீம்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டிரெக்ஷன் சைடில் அவங்க டிரெக்டர் சார் இருப்பார், அசிஸ்டன்ட் டிரெக்டர் சார்ஸ் இருப்பாங்க, கேமரா பர்சன் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணி பண்ணுறது தான் ஒரு படம். பட் எண்ட் ஆஃப் த டே டெசிஷன் டைரக்டர் தான் எடுக்கணும். அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னாக்க எந்த விஷயம் கரெக்டாக இருக்கும், எந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் டிசைட் பண்ணுறது அவர் தானே. அதுவும் ஒரு திறமை தானே, மேனேஜ்மெண்ட்டில் தானே முக்கியம். நம்ம எல்லாருமே ஆமாம் சொல்கிறவங்க வந்து டீமில் வந்தால் எப்படி நம்ம சக்சீட் பண்ண முடியும்? நம்ம ஒரு டீமில் இருக்கோன்னா அது கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தானே இருக்கணும். ஸோ யார் சொன்ன சஜஷன்ஸும் நான் எடுத்துக்குவேன். பட் நான் எவாலுவேட் பண்ணுவேன், அது எனக்கு சரியாக இருக்குமா இல்லையான்றதை எவாலுவேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது. தனி ஒருவனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் தெலுங்கு ரீமேக் கூட நான் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், பட் துருவா பண்ணீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி? அது ஆக்சுவலாக என்னென்னாக்கா தனி ஒருவன் பண்ணும்போது ராஜா சாரும் நானும் இப்போ இதே இடத்துல உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கோம், டிபேட் பண்ணியிருக்கோம். பட் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் நிறையா. அவர் அவ்வளோ பேஷனேட்டாக இருப்பார் அந்த கேரக்டர் மேலேயும் சரி, படத்துலேயும் சரி. அவர் அந்த தனியொருவனோட தீம் எடுத்தாலும் சரி, அவர் அவ்வளோ பேஷனேட்டாக இருப்பார். ஸோ அது அவரோட டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ளஷராக தான் இருந்துச்சு எல்லாருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதில் செதுக்கின கேரக்டர் தான் சித்தார்த் அபிமன்யு இல்லையா? இப்போது இந்த ப்ராசஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இதோட ரிசல்ட் வந்து சித்தார்த் அபிமன்யு. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண போகிறது, இதுக்கு மேலேனா ஹையர் லோவர்னு சொல்லலை, திருப்பி அது ஒன்றும் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நம்ம இதை பிடிச்சி தான் அவங்க ரீமேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த விஷயம் பிடிச்சி தான் அவங்க ரீமேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன க்ரியேட்டிவ் டிஸ்கஷன் நடக்க போகுது? சேஞ்சும் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்லன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் முதல்ல நான் திருப்பி போய் ஜஸ்ட் நடிக்கிறதுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குமா இல்லையான்றது எனக்கு ஐ வாஸ் நாட் ஷுவர்.
பட் ஆக்சுவலாக மோகன் ராஜா சார் சொன்னார் நீ பண்ணி ஆகணும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அஃப்கோர்ஸ் இவங்க அல்லு அரவிந்த் திருப்பதி பிரசாத் அவங்களாம் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப கேட்டாங்க நல்லாயிருக்கும் படத்துக்கு அப்படின்னு. அண்ட் நானும் தெலுங்கு படம் இந்த ரோஜா பாம்பேலாம் அவங்க தெலுங்கில் பார்த்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நான் டைரெக்டாக பண்ணணும்னு தான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். அதில் அந்த ஆடியன்ஸுக்கும் மீட் பண்ண சினிமா வழியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு தானே. ஸோ அதான் ஒத்துக்கிட்டு பண்ணேன். அப்கோர்ஸ் ராம் சரணும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்துச்சு இந்த ஃபில்ம்னால. அகைன் இப்போ ஆதித்யா கேரக்டர் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் தோணுது, வேறு யாரும் இந்த ரோலில் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்போ போகன் ரீமேக் எல்லாருமே டேலண்டட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். ஸோ என்னோட நல்லா பண்ணுறவங்க நிறைய பேர். செகண்ட் இப்போ போகன் ரீமேக் அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னா டாபிக் வந்தால் வில் யூ கன்சிடர் இட்? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இது, தெரில. ஸோ பட் என்னோட நல்லா பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணால் கூட ஓகே தான். ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பண்ணி முடித்தோம். பட் நான் தான் பண்ணணுன்னு இல்லை, யார் வேணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தனி ஒருவன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க நான் ஆஃபீஸ் போயிட்டேன், ஸோ நான் இப்போ வந்து கண்டிப்பாக தொடர்ந்து படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தால் தான் பண்ணுவேன். ஆமாம், இல்லை ஆஃபீஸ் போயிட்டேன்னா அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப இந்த ஃபேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதே ஃபுல் டைமாக நான் பண்ணணுன்னாக்க கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி நான் என்னோடய இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் ஆஃபீஸில் கம்மி பண்ணோன்னாக்கா அதுக்கு கேப்பபிள் பீப்புள் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த எனக்குன்னு ஒரு டீம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. வேறு இப்போ நான் அவ்வளோ அவைலபிளாக இருக்க போகிறது இல்லைன்னா எனக்குன்னு ஒரு டீம் க்ரியேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அது இப்போ பண்ணியாச்சு ஓரளவுக்கு. ஸோ கொஞ்சம் தொடர்ந்து நடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க இப்போ வில்லன்னா நீங்கள் மாறின அந்த டிசிஷன் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யுவர் கரியர்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர்லாம். ஸோ அந்த ஒப்பீனியன் நீங்கள் எப்படி உங்களுக்கும் இந்த ஃபேஸில்? நான் நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு நான் வந்து ஒரு படம் பார்க்கும்போது நான் வில்லன் ஹீரோ அதெல்லாம் வந்து ஒரு பழைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுடேட்டட் அப்ரோச். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதுக்கு எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணால் தான். எல்லா கேரக்டர்ஸோட ஸ்கிரிப்டில் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஸ்கோப் இருக்கணும். தனி ஒருவன் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் க்ளோஸ் ஆகும். அதான் நம்ம ராஜா சாரோட கூட பேசும்போது சொல்லணும், எல்லா கேரக்டர்ஸும் க்ளோஸ் ஆகும். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கடைசியில் வந்து கொலை பண்ணும்போது கூட அவளோட கேரக்டர் க்ளோஸ் ஆகும். அவ யோசிக்கிற மாதிரி தான் அவரும் யோசிச்சிருப்பார். தட் இஸ் மாதிரி என் அப்பாவை நீ வந்து கொலை பண்ணி என்னை ஏமாற்றி தானே நீ, இவன் உண்மையாகவே லவ் பண்ணுவான், பட் இவனுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இப்படி தான் அவளை அடைய முடியும்னு நினச்சி அவன் வந்து லவ் பண்ணுவான். பட் அவளோட தான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னாங்க. பட் அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவள் வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த லூப்பும் க்ளோஸ் ஆகும். ஸோ அது மாதிரி எல்லா தம்பி ரமேஷாரும் கடைசியில் வந்து சொல்லுவார் என்னப்பா இப்படி பண்ணிட்டேன். ஸோ அதுவும் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம டெலிபரேட்டாக எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ண படம் தான் தனி ஒருவன். அதனால தான் அது எல்லாருக்கும் பிடிச்சிது. அது ஒரு மீன் டெஃபினட்டாக சொல்லலாம் இல்லையா, அது ஒரு லேண்ட்மார்க் ஃபில்ம்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான். சிதத்த பிமினி கேரக்டரும் ஒரு ரவுண்ட் வரும். அவனும் கடைசியில் அவன் கேரக்டர் விட்டு கொடுக்க மாட்டான். நாட்டுக்காகலாம் பண்ணல, உனக்காக தான் நீ கேட்ட பண்ணல. எனக்கு அவனுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே அடோர் பண்ணிப்பாங்க. இவன் வந்து அவனோட புத்திசாலித்தனத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அவன் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கானே, புத்திசாலி தானே இருக்கான், நம்மளை அவுட் ஸ்மார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அது இருக்கும். ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன், பட் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்டர்லைங்காக ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ எல்லா கேரக்டரும் அந்த கேரக்டரோட ஹிஸ்ட்ரி நம்ம என்ன காட்டுறோமோ படத்தில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் எல்லா கேரக்டரும் முடியும். அது ஒரு நல்ல படத்துக்கு அது ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஒருத்தர் மட்டுமே டாமினேட் பண்ணிவிட்டு ஹீரோன்னு சொல்லி டாமினேட் பண்ணிவிட்டு பண்ணுறது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு டோட்டல் பேக்கேஜாக ஃபிலிம் வரும்போது எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணால் நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. எல்லா கேரக்டரும் ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா, முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ தென் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிமாக வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ கூட ஒரு ரேண்டம் கேர்ள் யார்கிட்ட கூப்பிட்டு உனக்கு என்ன மாதிரியான மாப்பிள்ளை வேணும்னு கேட்டால் அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேர்னஸ், அந்த மேன்லி லுக் இதெல்லாம் தாண்டி ஃபேர்னஸ்ங்கிறது ஒரு தப்பான விஷயங்க ஆக்சுவலாக. ப்ளீஸ், அது வந்து நான் யார் சொன்னாலும் எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்காத ஒரு விஷயம். ஸ்கின் கலர் வச்சு நம்ம எது அட்ராக்டிவ் எது அன்அட்ராக்டிவ்னு குழந்தைங்களுக்கும் சொல்லக்கூடாது, ஆடியன்ஸுக்கும் சொல்லக்கூடாது, வளர்க்கும் போது வீட்டில் இருக்கிறதுக்கும் சொல்லக்கூடாது. அது ஒரு
ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரேசிஸ்டான விஷயம். அதனால் நிறைய உலகத்தில் டார்க் ஹிஸ்ட்ரி நிறையா இருந்திருக்கு. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா அது அழகுக்கும் ஸ்கின் கலருக்கும் சம்மந்தம். ரீஃப்ரேஸ் பண்ணி மேன்லின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ மேன்லி லுக் அப்படின்னா அதை தாண்டி பார்த்தா கூட அரவிந்த் சாமி ஆஸ் அ பர்சன் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதான் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா அவரோட கரியரில் நீங்கள் உங்கள் கரியரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட திடீர்னு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போனீங்க. ஸோ இந்த விஷயம் லைக் எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயம், இது வந்து உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்களா இல்லை உங்கள் சைல்ட்ஹுட்டில்? டெஃபினட்டாக ஐ திங்க் எங்கள் அப்பா இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. எனக்கு அவர் வந்து சின்ன வயசில் ஒரு இந்த மெலட்டூர் கிராமத்தில் மெலட்டூரில் இருந்தாங்க. அங்கேருந்து வந்து சின்ன ஒரு ஸ்மால் ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து 18 வயசில் அங்கேருந்து கிளம்பி கல்கட்டா போயிட்டு அப்புறம் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமில் அங்கே நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருந்தார். நிறைய வேலைகள் பார்த்தாரு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சோ அதெல்லாம் வேலைகள் பார்த்துட்டு முன்னேறினவர். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப தைரியமாக பண்ணியிருப்பார் நிறைய விஷயங்கள். ஸோ சின்ன வயசுலேருந்தே மேபி எனக்கு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு தோணுது தட் இஸ் ஒரே ஒரு இது மட்டும் பண்ணால் அது ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இல்லாத ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் நமக்கு தோன்ற விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் அதுலேருந்து கற்றுக்கணும், நல்ல விஷயங்கள் பண்ணணுன்றது, நல்லா பண்ணணுன்றதும் ஒரு நோக்கமாகவே தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் சினிமா சேரும்போது எனக்கு வந்து சினிமா சேரும்போதுன்னு சொல்லக்கூடாது, சினிமாவில் ஃபஸ்ட்டு சினிமா பண்ணும்போது நான் ஒரு 20 ஜஸ்ட் அப்போ தான் காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வந்தேன். ஒரு 20 இயர்ஸ் தளபதி பண்ணும்போது, ரோஜா பண்ணும்போது நான் 21 அப்போ. ஸோ எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசையோடு நான் வரல, இது பை சான்ஸ் இட் ஹேப்பன். பட் வந்ததுக்கப்புறம் இது கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மணி சாரோட அவங்க பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இது மாதிரி இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, காசும் கொடுத்து எனக்கு கற்றுக்க வச்சாங்க. ஸோ வழக்கமாக நம்ம எதாவது படிக்கணும்னா நம்ம தான் ஃபீஸ் பே பண்ணணும். இதில் எனக்கு ஃபீஸ் வந்துச்சு. நான் வந்து ஓகே நடிக்கிறது ஓகே, இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் சந்தோஷோடையும் மணி சாரோடையும் உட்காந்து அவங்கள 100 கேள்விகள் கேட்டு அவங்கள போர் அடித்து இரிட்டேட் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய. அவர்கிட்ட மட்டும் இல்லை, மற்ற டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது கூட. ஸோ அந்த ஃபேஸ் ஆக்சுவலாக நான் வந்து மணி சாரோட ஒர்க் பண்ணேன், பாலுமேந்திரா சாரோட ஒர்க் பண்ணேன், மகேந்திரன் சாரோட ஒர்க் பண்ணேன், பரதன் சாரோட ஒர்க் பண்ணேன், நிறைய பேர் பிரியன், செல்வா இவங்கெல்லாம் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள், நிறைய பேரோட ஒர்க் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூலோ இல்லை இதுக்கோ போனதில்லை. நான் நல்லா நடிகன்னு சொல்ல, பட் நான் என்ன சொல்லேன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா, எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. பட் அப்போது வந்து தெரியாத விஷயங்கள் நிறையா இருந்ததுனால கற்றுக்கிறது வந்து இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மேபி இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சரி, இப்போ இருக்க ஃபேன் ஃபாலோயிங் பார்த்தா நீங்கள் கமலா சினிமாஸ், தேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போகும்போதே தெரியுது எவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு சடனாக வந்திருக்கு இந்த தனி ஒருவன் போகனுக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு. ஸோ டூ யூ ரிக்ரெட் லீவிங் தி இண்டஸ்ட்ரி? இதெல்லாம் ஐ டோன்ட் ரிக்ரெட் எனிதிங் இன் லைஃப். எவ்ரிதிங் ஐ திங்க் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஈவன் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, வாஸ் பேரலைஸ்ட் ஃபார் சம் டைம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கூட நான் வந்து அதை ரிக்ரெட் பண்ணியிருக்க முடியும், ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அதுலேயும் ஒரு விஷயம் கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ லைஃப் வந்து எப்போவுமே ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸாக தான் இருக்கும். அதில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் எல்லாத்துலேயும் நம்ம நிதானமாக நம்ம டீல் பண்ணோன்னாக்கா, மெயின்டைன் பண்ணோன்னாக்கா, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் அந்த சேலஞ்சஸும் எப்படி நமக்கு வந்து இது மாதிரி ஒரு விஷயம் வந்தால் எப்படி ஓவர் கம் பண்ணோம், எப்படி டீல் பண்ணோன்றது லைஃப் கற்றுக் கொடுக்குது இல்லையா? ஸோ கஷ்டம் தான், அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பேசுகிறது ஈஸி. பட் நான் அந்த கஷ்டத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன் நான். அதுவும் இட் வில் பாஸ் ஒன் டே. அது அது வரைக்கும் எப்படி நம்ம டீல் பண்ணோன்றது நம்ம யோசித்து பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இன் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம நெகட்டிவ் ஆகிட்டோம்னாக்க நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்ஸ்பிரேஷன் வந்து நம்மளே தான் யோசித்து நம்மளே தான் இன்ஸ்பயர் ஆகிட்டு என்ன விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு we have to move forward.
ஸோ அது மாதிரி மணிரத்னம் சார் உங்களோட கேரியரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க என் லைஃப்பில் கூட? ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ மீன் எனக்கு அவர் தான் இது மாதிரி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான். அண்ட் ஒரு பிரேக் அப்புறம் நானே மேபி வந்திருப்பேன் திருப்பி பண்ணுறதுக்கு, பட் என்னால் வர முடியல. எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகி நிறைய உடம்பு சரியில்லாமல் நிறைய நாள் இருந்துச்சு, நிறைய வருஷங்கள். ஸோ திருப்பி இதான் ஒன்றால் முடியும் வா அப்படின்னு சொன்னதும் அவர் தான். ஸோ ட்வைஸ் ஹி ஹஸ் ஷோன் மீ த வே. இது பண்ண முடியும்னு 2 தரம் வாழ்க்கையில் ஒரே மனிதர் என்னை கைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். தளபதிக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் போகலாமா சார்? நீங்கள் எப்படி உங்களை ஸ்பாட் பண்ணார்? அந்த ரோல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது நான் முன்னாடி சொல்லிட்டேன் நிறையா. பட் நான் காலேஜ் நான் வளர்கிற நேரத்தில் ஐ வாஸ் க்ரோயிங் அப் வந்து ஸ்கூல் டைம்லையோ இதுலையோ எங்கள் அப்பா வந்து எனக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்தவர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து நான் காசெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ண மாட்டார். ஸோ நீயும் கற்றுக்கணும் நிறையா விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட் மணி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எதாவது ஒன்று வேணும்னாக்கா அது அதோட வேல்யூ தெரியணும். அந்த மாதிரி வளர்ந்து வந்தேன். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்போது அந்த காலத்தில். பட் ஆனாலும் இது மாதிரி ஒரு வேல்யூஸோடு தான் நீ வளரணும்னு சொல்லிட்டு அவரோட ஐடியா தான் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ காலேஜ் படிக்கும்போது சில செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வீட்லேயும் காசு கேட்க முடியாது அது மாதிரி செலவுகளுக்கெல்லாம். அண்ட் ஸோ மாடலிங் பண்ணி யாரோ சொன்னாங்க மாடல் பண்ணுறியா அப்படின்னாங்க. ஓகே என்ன இதுனா இது மாதிரி ஒரு நாளைக்கு 2000 ரூபா வரும், ஒரு நாளைக்கு 5000 ரூபா வரும், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது போய் மாடல் பண்ணால் அங்கே நல்லா சாப்பாடும் கொடுப்பாங்க. ஸோ ஷூட்டிங் ஃபுட்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வெளியே யாராவது வந்தாங்கன்னா ஷூட்டிங் ஃபுட் நமக்கு பழக்கம், பட் வெளியில் வந்தாங்கன்னா இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அப்போது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஸோ ஆட்ஸ் பண்ணும்போது அதுக்கு இன்னும் அந்த வர காசை வச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செலவழிப்போம். அண்ட் அது மாதிரி ஜஸ்ட் ஒரு அந்த நேரத்தில் அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ பண்ணேன். அதை பார்த்து ஐ திங்க் மணி சார் வந்து ஏதோ ஒரு ஆடை பார்த்துட்டு இந்த ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணும்போது கூட எனக்கு நடிப்பு பற்றி ஒன்றும் தெரியாது. நான் காலேஜும் நடித்ததில்லை, ஸ்கூல்லையும் நடித்ததில்லை. ஸோ நடிக்கணுன்ற ஒரு எண்ணமும் இல்லை. ஸோ கூப்பிடும்போது சரி ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் நான் பயப்படவே மாட்டேன். எப்போவுமே ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணோன்னாக்க பயப்பட மாட்டேன். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் அசட்டு தைரியம்னு சொல்லலாம், அதில் போயிட்டு நான் ஆடிஷன் பண்ணி உடனே அவங்களுக்கு பிடிச்சிச்சு. தளபதி ஷூட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எப்போ மணி சார் சொல்லியிருக்காரு உங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இருவரில் அவர் எப்போவுமே பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. எது பிடிக்கும் எதுவுமே பிடிக்கும்னு சொன்னதில்லை. பட் ஆனால் அந்த இருவர் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணானாக்க பின்னாடி வந்து தட்டி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் வெரி குட் ஷாட் எல்லாம் சொல்லவே மாட்டார். இப்போ ஷாட் முடிச்சோன்னா அடுத்த ஷாட் என்னன்னு தான் அவர் யோசிச்சு போயிட்டு இருப்பார். பட் பின்னாடி வந்து தட்டி அவர் ஓகேன்னு சொன்னால் அவர் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். நம்மளாம் யோசிக்க வேண்டியது. அவருக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியாது. பட் நம்மளாம் யோசிக்க வேண்டியது. ஓகே சொல்லிட்டார்ல அதை பிடிச்சிருக்கோம் அவருக்கு அப்படின்னு. ஸோ பின்னாடி வந்து தட்டி ஒரு இப்படி நடந்து போகும்போது கேமரா அந்த பக்கம் வை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்போது ஒரு தட்டுவார். அப்படின்னா நல்லா பண்ணேன் அப்படின்னு நானே யோசிச்சுக்குவேன். ஏன் கேட்டானா வந்து இருவரில் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் அவங்க கேரக்டருக்கு வந்து உங்களுக்கு எனக்கு அந்த கேரக்டர் நான் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஸோ அப்போ ஆக்சுவலாக அந்த 2 வாய்ஸ் ஓவரும் பண்ணேன். இந்த கேரக்டருக்கும் பண்ணேன், அந்த கேரக்டருக்கும் பண்ணேன். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரேமான் ஸ்டூடியோவில் போய் ரெக்கார்ட் பண்ணேன் குரலுக்கு. சார் இவர் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் எனக்கு இப்போதைக்கு பார்த்தா பாலு மகேந்திரன் சார் கூட, மகேந்திரன் சார் கூட, மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணிவிட்டு கண்டெம்பரரி ஃபில்ம் மேக்கர்ஸ் கூடயும் நீங்கள் ஷோல்டர் டு ஷோல்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ லக்ஷ்மண் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அகைன் மோகன் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட இதில் அப்சர்வேஷன் படி பார்த்தா இப்போ ஸ்டோரி டெல்லிங்கோ அந்த ஃபிலிம் மேக்கிங் எப்படி எவால்வ் ஆகிருக்கு அங்கே அந்த வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ எப்படி? அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நான் ஒர்க் பண்ண மோஸ்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரியும். பட் வித் த டைம்ஸ் ஆடியன்ஸ் டேஸ்ட் சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் வந்து மாறும். எனக்கு ஆடியன்ஸ் ஆல்சோ நிறைய எக்ஸ்போஜர் இருக்குது. இப்போ யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. அவங்களே ஃபில்ம்ஸ் பண்ணி எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். கேட்ஜெட்ஸ்லேயோ ஐபேட்லேயோ இல்லை வாட்எவர் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை இதில் வேணால் அவங்க பண்ண முடியும். ஃபோனில் கூட பண்ண முடியும். அவங்களே வீடியோ எடுத்து அவங்களே எடிட் பண்ணி மியூசிக் போட்டு எல்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும்.
ஸோ இப்போ எடிட்டிங் ஸ்டைலோ ஸ்டோரி நரேஷன் ஸ்டைலோ கதையில் பின்னாடி வர விஷயம் முன்னாடி வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளே ஜக்ஸ்டபொசிஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணி அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ஆடியன்ஸும் மாறிட்டு வருது இல்லையா. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்டைலும் மாறணும். எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸோட என்ன ஏற்றுக்கிறாங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்கன்ற ஒரு அண்ட் இந்த கதைக்கு என்ன தேவை இந்த கதைக்கு என்ன தேவை இல்லைன்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம ஃபில்ம் பண்ண முடியும், மூவி பண்ண முடியும். ஃபில்ம்னு கூட சொல்ல முடியாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. ஈவன் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் யாராவது கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கிறீங்க நீங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப்பில் நிறையா பார்த்தாச்சு. ஸோ இது வந்து அதான் ஒருத்தர் கேட்டார், நான் சார் வந்து படம் பிடிக்குதுன்னு சொன்னால் தான் ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு. அதான் பிடிக்குது, நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் கூட நான் நன்றி தான் சொல்லுவேன் படம் பார்த்ததுக்கு. ஏன்னா படம் பார்த்தப்ப தானே பிடிக்கலன்னு சொல்ல முடியும். ஸோ படம் பார்த்ததுக்கு நன்றி சொல்லலாம். அடுத்த படம் பிடிக்குன்ற நம்பிக்கையில் திருப்பி அடுத்த படத்தில் முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்குன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆனால் முயற்சி அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் நம்ம இறங்குறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி தானே சார், லைக் சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. சக்ஸஸ்ங்கிறத நோக்கி தான். சக்ஸஸ்னால் என்ன சக்ஸஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எனக்கு வந்து இந்த படம் நடிக்கும்போது என் பர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ணணுன்றது ஒரு ஆக்டராக ஒரு நோக்கம் இருக்கும். நான் நடிக்கிற படம் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம கூட நடிக்கிறவங்க டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் வரணும் அப்படின்றதும் இருக்கும். கரெக்டாக? இது என் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து இப்போ இதான் நோக்கம்னாக்கா இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் வகையில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதுல நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆடியன்ஸுக்கு பிடிக்கலும் போது டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். பட் டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால அதை நினச்சிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம அடுத்தது பண்ண முடியாது. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதே ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் எப்போவுமே லைஃப்பில் நான் எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். எனக்கு நம்ம லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கடந்து தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு என்னவே. ஸோ எப்போவுமே ஒருத்தரை வந்து என்னோடய ஃபிலாசபி என்னென்னா, லைக் மற்ற ஆக்டர்ஸும் சரி, என் படத்தில் இல்லாத ஆக்டர் சொல்கிறேன், மற்ற ஆக்டர்ஸோ இது வந்து நம்ம வந்து காம்படிஷனாக பார்க்குறதோ இதுவோ எனக்கு நான் அப்படி யோசிக்கிறது இல்லை. எல்லாரோட விக்டரியும் எனக்கு ஆக்சுவலாக எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா பண்ணணும், எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இருக்காங்க மக்கள், ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து இவங்கள தான் பிடிக்கும், இவங்க நல்லா பண்ணால் இவங்களை பிடிக்காது, இவங்க நல்லா பண்ணால் கூட நான் இவங்களை ஒத்துக்க மாட்டேன்றதெல்லாம் இல்லை. எவ்ரிபடி தே அப்ரிஷியேட். எல்லாம் புதுசாக யங்ஸ்டர்ஸ் நியூ ஃபேஸஸ்லாம் வந்து ஒரு படம் பண்ணால் கூட தே அப்ரிஷியேட். புதுசாக ஒரு டைரக்டர் வந்து படம் பண்ணால் கூட தே அப்ரிஷியேட் அண்ட் தே என்கரேஜ் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தே வில் லைக். இதில் எதுக்கு நமக்கு போட்டி? என்ன தான் பிடிக்கணும்னு கிடையாதுல்ல, என்னையும் பிடிக்கணும்னு தான். சார் நீங்கள் பேசுறதுலேயே நிறைய அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் எப்படி இருக்குது, அவரோட உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்ட்டு நல்லா தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் டியர் டேட்னு ஒரு ஃபிலிம் பண்ணிருந்தீங்க, ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி பிட்வீன் ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி. ஸோ அந்த படத்தோட இது எப்படி சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப தைரியமாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சாங்க. தைரியமாக ஒரு கதையை சொல்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், அந்த கதை வந்து தைரியமான ஒரு ரொம்ப பிரேவான ஒரு ஸ்டோரி அண்ட் சொசைட்டியில் நிறைய இடத்துல நடக்கிற விஷயம். அது வந்து கமர்ஷியலாக பெருசாக ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பண்ணலை. பட் இந்த ஸ்டோரி வந்து ஒருத்தருக்கு வந்து தைரியமாக நான் கதை எழுதியிருக்காரு, ஒருத்தர் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். எனக்கு கமர்ஷியலாகவோ இதுக்காகவோ இல்லை, பட் என்ன சொல்கிறது, எனக்கே உள்ள ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு அந்த சப்ஜெக்ட்னால. ஸோ ஹெசிடேஷன் இருக்கும்போது திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுனாக்க, எனக்கு ஹெசிடேஷன் இருக்கும்போது இது ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஹெசிடேஷனை விட்டுட்டு நம்ம நடிக்கணும்ல. ஸோ ஒரு சேலஞ்ச் தானே அது. அண்ட் இட் இஸ் நம்ம வந்து அதை மறைச்சு வைக்கலாம், பட் அது நடக்கிற விஷயந்தான். அதை டினை பண்ணலாம், பட் அது நடக்கிற விஷயந்தான். ஸோ அது சொல்கிறதுல வந்து இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்து பண்ணுற நேரத்தில் நான் என்னோட பர்சனல் டிஸ்கம்ஃபர்ட்னால நான் வேண்டான்னு சொல்கிறது வந்து தப்பு. எனக்கு என் பர்சனல் விஷயம் வேறு, இது வேறு. இப்போ போகன் பண்ணும்போது கூட ஓப்பனிங் சீன்லாம் இருக்குது, அது வந்து அன்கம்ஃபர்டபுள் சீன் தான். பட் அந்த ஆக்டர் அது வந்து ரொம்ப அதான் தினம் நடக்கிற விஷயம் மாதிரி நம்ம
ஆக்ட் பண்ணணும் இல்லையா? ரைட். ஸோ அதானே சேலஞ்ச். கரெக்ட். அதை எப்படி அட்ராக்டிவ்னு சொல்ல முடியாது, அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர என் பர்சனல் டிஸ்கம்ஃபர்ட்டை நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அது மாதிரி உங்களோட ஃபேமிலி அவங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க தனி ஒருவன் பார்க்கும்போது அது வரைக்கும் என்னோட பசங்க வந்து என்னோட படத்தை பெருசாக பார்த்ததில்லை, தனி ஒருவன் தான் 4 times பார்த்தாரு உங்கள் சன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ போகன் அண்ட் அதர் செட் ஆஃப் ஃபிலிம்ஸ். என் பையன் வந்து ரவியோட பெரிய ஃபேன் ஆகிட்டான் தனி ஒருவனுக்கு. ரவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஊரில் வந்தால் சொல்லுங்கள் சார், வர சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ எப்படி சார் ஏற்றுக்கிறாங்க? லைக் ஒரு புது ஸ்டார்டம் உங்களுக்கு கூட இருக்கிறது அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. இல்லை, நான் அவங்ககிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கேன், அந்த வேலையை பிடிச்சிருக்கு மக்களுக்கு, அதுக்கு நான் நன்றி சொல்ல இது. அதனால் நான் வந்து மாறல. எதுக்கு நான் மாறணும்? நான் அதே தான், அவங்களோட அப்பா அப்படி தான், அதே மாதிரி தான் இருக்க போகிறேன். நான் இப்போ படம் பண்ணானாக்க லெஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அவங்களால. பட் அவங்களும் இப்போ எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க, படிக்க போயிருக்காங்க வேறு வேறு ஊரில். ஸோ எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. போகன் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா அவங்க? போகன் நேற்று நைட்டு தான் டாட்டர் பார்த்தாங்க, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இது எனக்கு பிடிச்சது, இது பிடிக்கல. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து டிசைட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல எப்படி படம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த மாதிரியான டிசைட் பண்ணல, அதை நம்ம மனசில் வச்சுட்டு பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூ முன்னாடி படித்து பார்த்ததில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ரொம்ப நாளாக படங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ ஹவ் டு யூ டிசைட் சார்? இப்போ இந்த படம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து இப்போ இது ஸ்டேலாக இருக்கா, ஓகே இது இப்போ எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு ஆடியன்ஸ்க்கு தோணுமா? இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து சினிமா 99 2000 மற்ற விஷயங்கள், இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுற நேரத்தில், பிஸ்னஸ்க்கு வெளியே போகிற நேரத்தில் ஒரு 7 years போல் நான் ஃபில்ம்ஸ் பார்க்கல. எனக்கு திடீர்னு அது ஏதோ மேபி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், பார்த்தா ஏதாவது தோணுமோ இல்லையோ, இது நெக்ஸ்ட் இதில் ஃபோக்கஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால பார்க்கல. ஏன்னா எனக்கே தெரியாது கூட யாரும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நான் ஆக்சுவலாக நிறைய சினிமா பார்க்க மாட்டேன் வழக்கமாகவே. பட் டாக் நல்லா இருந்துச்சுன்னா, தட் இஸ் இந்த படம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துருவங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, அப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அட்டெம்ப்ட் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு தான் நான் அதை பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி படங்கள், துருவங்கள் 16, சூதுக்கவும், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்கா முட்டை, அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எனக்கு வந்து இட் அப்பீல்ஸ் டு மீ மோர். ஸோ இப்போ துருவங்கள் 16 டேரக்டரே ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. நான் அவர் மீட் பண்ணேன், அப்போ சொன்னேன் என்னை யாருமே அப்ரோச் பண்ணலையே. ஓகே, நினச்சாரு, பட் என்ன ஒன்றும் அப்ரோச் பண்ணல. ஓகே. இப்போ நரகாசுரனுக்கு ஏதாவது டாக்ஸ் போயிட்டுருக்கா சார்? நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பட் ஒன்றும் நத்திங் தட் ப்ராஜெக்ட் கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக மற்ற விஷயங்கள் நிறையா, துருவங்கள் 16 பற்றியும் பேசணும், வேற ஒரு கதை இருந்தால் அதை பற்றியும் பேசணும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட் நவ் டில். சார், உங்கள் ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் மற்ற எல்லா சோஷியல் இஷ்யூஸ் லைக் ஜல்லிக்கட்டு கூட ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான மேட்டர்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம்லாம் பார்க்கணும் எல்லாருன்னு சொல்லிட்டு, இதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஃபார் சைட்டடாக இருந்தது, ப்ராக்டிக்கலாக அந்த விஷயங்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே. ஸோ யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் ஒரு எக்ஸலன்ட் பியூரோக்ராட்டாக வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு தோன்ற விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஐ மீன் எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கும் போது உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கு. இல்லை, நம்ம இப்போது ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நான் தோட்டத்தில் தான் வளர்ந்தேன். ஓகே. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு 100 மாடு இருக்கும். நான் நசரத் பெத் தாண்டி எங்கள் தோட்டம், அங்கே தான் நான் வளர்ந்தேன். புதுமல்லி சார். ஸோ அங்கே தான் நான் வளர்ந்தேன், அதான் வீடு. அண்ட் சுற்றி வயல், இது சுகர் கேன், அது எல்லாம் இருக்கும். பெரிய ஒரு ஃபார்ம், ஒரு 30-odd acres ஃபார்ம் அங்கே. ஸோ அங்கேருந்து நான் எவ்ரிடே ஸ்கூலுக்கு வருவேன், சிஷ்யா ஸ்கூலுக்கு வருவேன், அடையார். ஸோ ஃபர்ஸ்ட் 15 years என் லைஃப்பில் வந்து நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயமே ஃபார்ம் போகிறது தான். எனக்கு சிட்டியில் இருக்கவே பிடிக்காது. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்களோட பசங்க இவங்களோட தான் நான் வளர்ந்தேன். ஸோ அந்த பக்கத்தில் திருவிழா, கிராமம், இது அப்படி தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. முன்னாடிலாம் டெவலப்டெல்லாம் இருக்காது, வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கத்தில் நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கும். ஸோ ஜல்லிக்கட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் எனக்கு. பட் நம்ம வந்து வேணும்னு சொல்கிறது ஒன்று, எனக்கும் ஜல்லிக்கட்டு வேணும் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட எசன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே இவால்வ் ஆகிற நேரத்தில் இதுவும் இவால்வ் ஆகணும் இல்லையா? இவால்வ் ஆகிறது வந்து இது வந்து ஜல்லிக்கட்டை, அதனால தான் சில கன்ஸ்ட்ரக்டிவ் விஷயம் சொன்னேன். தட் இஸ், இப்போ பார்க்குறதுக்கு வராங்க, அவங்கள சேஃபாக வச்சுக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்கள சேஃபாக இருக்கணும்.
எல்லாம் ஒரு கன்சர்னில் தான் சொல்கிறேன். நான் வந்து அதை சில பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்றீங்க. கரெக்ட். ஆமாம். ஸோ எனக்கு நம்மளோட இப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, மனுஷனுக்கு இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு அடிபடுது, அங்கே இருக்கிற மாடுக்கு இது மாதிரி தானே சொல்கிறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக தப்பான விஷயம். அதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே இல்லை. ஜல்லிக்கட்டுக்கும் க்ரௌடில் எல்லாருக்கும் அடிபட்டதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை நம்ம சேஃபாக அவங்கள வச்சுக்கிட்டானாக்கா அவங்கள அடிபட போகிறது இல்லை இல்லையா? ஸோ அதனால ஏன் ஜல்லிக்கட்டு நின்று போகணும்? ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் நிற்கவே கூடாது. இதனால வந்து நம்ம சரியாக ஆர்கனைஸ் பண்ணலன்றதுக்காக தான் நிற்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, சரியாக ஆர்கனைஸ் பண்ணலன்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து அவங்க கேஸ் போடுறதுக்கோ அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கோ நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். இதை நம்ம சேஃபாக நடத்தணும்னாக்கா யாரால என்ன அப்ஜெக்ட் பண்ண முடியும்? யாராலையும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே சொல்கிறேன், மனிதர்களுக்கும் சரி மாட்டுக்கும் சரி, நம்ம சேஃபாக பண்ணோம்னாக்க அதை எப்படி பண்ணலான்றது தான் யோசிச்சு ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் எல்லா ஸ்போர்ட்லேயும் இருக்குது. ஃபவுலு, ரெட் கார்டு, எல்லோ கார்டு எல்லாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்போர்ட்ஸ் பாடி மாதிரி க்ரியேட் பண்ணனாக்கா இது நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக நல்ல பெரிய லெவலில் நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். இப்போ கபடி லீக் எல்லாம் போயிருக்கு. அது மாதிரி நம்ம வந்து இதையும் ஒரு பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ண முடியும். எப்படி ப்ரமோட் பண்ணலாம் நல்லா? இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து பார்த்ததில்லை இல்லையா? டிவி இதில் தான் பார்த்துருப்பாங்க, ஏதாவது ப்ரோக்ராம் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இது ஒரு பெரிய வென்யூ, நல்ல வென்யூஸ்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணலாம். இந்த ஸ்போர்ட்டை வந்து ஸ்போர்ட் மாதிரி ப்ரமோட் பண்ணலாம். அதுக்கு எல்லாரும் சேஃபாக இருக்கலாம். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணோம்னாக்க யாருமே அப்ஜெக்ட் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபார் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இல்லாட்டி இதுக்கு தடைகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அதான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் அதான் சொன்னேன். அது கன்ஸ்ட்ரக்டிவாக நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க தான். வேற ஒன்றும் இது ஒன்றும் ஒரு புதுசான விஷயம்லாம் இல்லை. பட் தோணுன விஷயத்த சொன்னேன். சினிமா, பிஸ்னஸ் இதெல்லாம் தாண்டி பாலிடிக்ஸ் அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? இல்லை, சத்தியமாக எனக்கு இல்லை. எனக்கு நிறைய விஷயங்கள் புரியாது அதெல்லாம். ஓகே. ஏன் கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? லைக் அந்த ஐடியாலஜி ஏதாவது ஒரு லீடர் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த மாதிரி? இல்லை, அது மாதிரி ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் சில விஷயங்கள் பற்றி தோணும். அதை நான் இது ஒரு ஐடியா மாதிரி தான் கொடுக்குறேன். இது வந்து எல்லாம் ஏற்றுக்கணுன்றதே மாதிரி தான், நம்ம படத்தில் இருக்கிற ஐடியா மாதிரி தான். இது ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு, இது மாதிரி பண்ணால் ஆமாம் எனக்கு தோன்ற வரைக்கும் யாருமே ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண முடியாதுல்ல, இதை நம்ம கேஸை கூட ஜெயிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இவ்வளோ பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வழி தோணுது. அந்த வழி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். அது தப்பாக சரியா, அது பண்ண முடியுமா முடியாதான்றது மற்றவங்க தான் டிசைட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணால், இந்த மாதிரி ஒரு விஷயமோ இல்லை ஏதோ இப்போ இந்த சென்னை ஆயில் ஸ்பில் ஒரு 2 நாளாக யாருமே பேசலை. ஸோ அதை பற்றி ட்வீட் பண்ணி நான் ஒன்றும் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நான் சொல்கிறத கேட்க போகிறதில்ல. பட் அவருக்கும் அந்த ட்வீட்டில் யாராவது அவர் ஆஃபீஸில் பார்த்துட்டு சொல்லுவாங்களோ, இல்லை நம்ம ட்விட்டரில் பார்த்துட்டு ஏதாவது இதுக்கு ஒரு அட்டென்ஷன் வருமோ. ஸோ என்வாயன்மெண்ட் மினிஸ்டருக்கும் அவருக்கும் ஒரு ட்வீட் போட்டேன். இது வந்து அவர் பார்ப்பாருன்னு யார் அப்படின்னு கூட கேட்கலாம். பட் இந்த ஒரு இமேஜ் வரும் இல்லை. அண்ட் மேபி இவ்வளோ பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கனாக்கா அவங்க பார்ப்பாங்க, எப்படியா சென்னையில் ஆயில் ஸ்பில். எனக்கு 2 நாள் கழிச்சு தெரியும் ஆயிலே ஸ்பில் ஆச்சுன்னு. அண்ட் நிறைய நியூஸ் சேனல் அப்போ கவரேஜே இல்லை. ஸோ ஏன் அது யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க? எனக்கு தெரியும் என்ன ஒரு டேமேஜ் அது காஸ் பண்ணும் கோஸ்ட் லைன்லன்றது தெரியும். அதோட நான் ஃபோட்டோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பக்கெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க எண்ணெயை. சேஃப்டி மெஷர்ஸ் ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம குக்கிங் ஆயில் மாதிரி இல்லை, அது க்ரூட் ஆயில். அது வந்து டாக்ஸிக்காக இருக்கும். அது நிறையா உடம்பெல்லாம் பாதிக்கும். அதுக்கு வந்து எஜுகேட் பண்ணோம் இல்லையா? இப்போ மக்களும் வந்து இப்போ யாருமே ஒன்றும் சொல்லனாக்கா, மீன் சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா சிட்டியில், அது சாப்பிட்டா என்ன பாதிப்பு இருக்கும், இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தினா தானே. இப்போ நம்ம ஸ்பில் வந்து யாரும் நம்ம பொறுப்பு சொல்ல முடியும்? அங்கே ஷிப்பில் இருக்கிற 2 பேர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, வாட் எவர் இட் இஸ். 2 ஷிப்பு இடிச்சு வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்றது அப்புறம் தான் ஆராய்ச்சி. அவங்கள பனிஷ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பேரலாக போயிட்டு இருக்க வேண்டிய விஷயம். இப்போ ஸ்பில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோஸ்ட்டை எப்படி சேஃப்கார்ட் பண்ண முடியும், பீப்புளை எப்படி சேஃப்கார்ட் பண்ண முடியும், இதெல்லாம் தான் நம்ம. அதுக்கு அட்டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி அது வரும்? என்னால் தான் வந்துச்சுன்னு சொல்லலைன்னா, பட் எப்படியாவது வரணுமேன்ற ஒரு இதில் தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு
டேஞ்சரஸான ஒரு விஷயம், பெரிய விஷயம். நம்ம வீட்டு உள்ளே பாதிக்காது, எல்லாருமே வீட்டு உள்ளே இருக்கோம், நம்மளை ஒன்றும் பாதிக்கலைன்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா? நம்ம ஊர். இப்போ உங்களோட லைனப் பார்த்தா இப்போ சதுரங்க வேட்டை 2 அண்ட் செல்வா சார் ஃபிலிம் அன்டைட்டில் இருக்கு, வணங்க முடியும்னு ஒரு ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இதில் இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரீக் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் இது வந்து கண்டினியூ ஆகுமா சார் இந்த ஃபிலிம்ஸில்? இல்லை ஓ கண்டினியூ இந்த மாதிரிலாம் இருக்காது, நெகட்டிவ்லாம் இருக்காது. ஸோ நெகட்டிவாக பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, பட் இதில் நெகட்டிவாக இருக்காது. அது நீங்கள் சூதுகோவம் மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சதுரங்க வேட்டை 2 பார்த்தா அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு சதுரங்க வேட்டை ரொம்ப பிடிக்கும். சதுரங்க வேட்டை, சூதுகோவம் எல்லாம் பிடிச்ச விஷயம். சதுரங்க வேட்டை 2 வரும்போது, பட் அது வந்து வினோத் வந்து இது வந்து ஒரு வேறு ஸ்டோரி, இது அந்த மாதிரி ஸ்டோரி இல்லை, இது ரொம்ப ஒரு மாடர்ன், இது அதுவும் மாடர்னாக தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். பட் இது வந்து அதை மாதிரி மேட்ச் பண்ண முடியுமா இல்லையான்றதை நான் டிபேட் பண்ணல. பட் இது வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் லைன், கிரைம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். ஓகே, அந்த பிளாட்டில் நிறைய திருப்பங்கள் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம். நான் கேட்கும்போது நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அப்படியா இப்படியா அப்படின்ற ஒரு ரெவலேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு ஒரு நரேட் பண்ணும்போது. ஸோ ஆடியன்ஸ்க்கும் அப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற விஷயங்கள் வெளியே வரணும். அதுக்கு தான் ஆப்வியஸ்லி எழுதுறது ஒன்று, படிக்கும்போது ஒன்று, சொல்லும்போது ஒன்று, அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதே விஷயங்கள் வரணும், இல்லை அதுக்கு மேலே வரணும். ஸோ ஷூட்டிங் பண்ணும்போது அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டுருக்கோம். செல்வாஸ் வணங்காமுடி நீங்கள் புதையல் பண்ணியிருந்தீங்க அவர் கூட, கலர்ஃபுல்லான ஒரு காஸ்டியூம்ஸ் போட்டு நல்ல காமெடிலாம் பயங்கரமாக பிளேயிங் டு த கேலரி அது மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படி சார் இருக்கு வணங்காமுடி? செல்வா சார் தான் நான் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது புதையல் ஒர்க் பண்ணோம். அப்போ கூட இந்த ஃபர்ஸ்ட் டே போகும்போது இந்த காஸ்டியூம்லாம் அப்படி இல்லை. ஓகே, பார்க்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சாங்க. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி பண்ணலாம் சார், இது ஒரு மாதிரி இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அப்படியே அப்பப்போ சீனில் எனக்கு காமெடினால நிறைய பேர் சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய காமெடியன்ஸ் வேறு இருப்பாங்க இல்லையா? ஸோ அண்ட் வெரி குட் ஆக்டர்ஸ் ஆல்சோ. ஐ மீன் கவுண்டமணி சார், செந்தில் சார், மணிவண்ணன் சார், இவங்கெல்லாம் வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் காமெடி. அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது கோமாளித்தனம் பண்ணிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப தமாஷாக இருக்கும் செட்டில் பண்ணும்போதெல்லாம், ரொம்ப ஜாலியாக தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும். ஸோ இப்போ அவரோட செல்வா சாரும் எனக்கும் ஒரு எப்போவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அகைன் டீம் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ என்ன மாதிரியான ஜானர்? அது கொஞ்சம் ஒரு சீரியஸான ஃபில்ம் மாதிரி தான் இருக்கும், நிறையா ஆக்ஷன் சீரியஸ்னா செல்வா சர்க்கிள்லேருந்து நாங்கள் யூஸ்வலாக ஜாலியாக அந்த மாதிரி பார்த்துட்டோம். ஜாலியாக இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் கிராஃப் ஆஃப் ஒரு இட்ஸ் அ போலீஸ் ஃபில்ம். ஸோ இட்ஸ் அ லைஃப் கிராஃப் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர். அவன் சால்வ் பண்ணுற கேஸஸ் அந்த மாதிரி போவோம். ஓகே. And we hear Daniel Balaji is pitted against you in the film. I also just heard. So interesting-ஆ இருக்கு அதுவும். ஆமாம். So Ritika is also doing the film.